இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். இது காதலா பார்க்கும்போது நல்லா இருக்கு கவிதை. பட் யோசிச்சு பார்த்தா மேகத்துல காகிதத்துல எப்படி எழுத முடியும்? காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் ஸோ லைவ் ஆரம்பிச்சோடனே உங்க ஃபேஸை பார்த்த உடனே குபீர்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த லெவலுக்கு நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து இப்ப கூட அந்த ரியாக்ஷன். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது அப்படி சொல்லிட்டு மண்டை வீங்கும். இது வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு தெரியாது, தெலுங்குலயும் இருக்கு. அதுலயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாட்டை கெடுத்துட்டியப்பா, இதுக்கப்புறம் இந்த பாட்டு கேட்கும் போதுலாம் ஓ மூஞ்சி தானையா ஞாபகம் வரும் அப்படின்னு. இவ்வளவு மூட் அவுட்டா இருந்தாலும் எடுத்து பார்த்தோன்னு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், இது எலியெல்லாம் வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்கும். குபீர்னு சிரிப்பு வந்து யாருப்பா இவரு என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு. இந்த மாதிரி இருக்க வரி, ஆஹா இத வச்சு செஞ்சா நல்லா ஓடு பையா. அந்த விவேக் சார் சொல்லுவாரு, நோட் பண்றா அந்த மாதிரி என்னை மாற்றும் காதலே அங்க மீனா கெட்ட போட்டு செஞ்சிருப்பேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? வேண்டதை எடுத்துக்கங்க, வேண்டாதத ஏழைகளுக்கு குடுறா. டேய் தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. ஹாய் மக்களே, நம்ம கூட குணா மேக்ஸ் மலேசியால இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. இவங்களை வந்து சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இவங்களுடைய ஃபேஸை இவங்களுடைய உடம்புல பாக்குறதையும் தாண்டி நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட கனெக்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அண்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு எடிட்டிங் வந்து இவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மூலியமா இவரை பார்த்து பார்த்து விழுந்து சிரிச்ச எக்கச்சக்கமான பேர் நம்மள இருக்கோம். அதனால இவர் கூப்பிட்டு எங்க இருந்து இது வந்து அவர் மண்டையில இருந்து முளைச்சிச்சு அப்படின்றதான் நம்ம நிறைய பேச போறோம். சொல்லுங்க, இப்ப பொதுவா நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்ல சோசியல் மீடியானோ எடுத்துக்கிட்டா ஏதாவது கிரிஞ்சு பண்ணுவாங்க, நம்பர் 1. நம்பர் 2 ட்ரால் பண்ணுவாங்க, மீம்ஸ் போடுவாங்க. திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி சாங் அதுக்குள்ள உங்க ஃபேஸ திணிச்சு அதெல்லாம் எப்படி தோணுச்சு? ஓகே, இது வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த மியூசிக் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே கற்பனை ஓடும். இந்த வீடியோல நம்ம ஆடுனா எப்படி இருக்கும், இந்த ஹீரோவா அப்படி இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா அந்த ஆப்ஜெக்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஓடிடுச்சு மைண்ட். சோ ஒவ்வொரு தடவை பாட்டு கேட்கும்போது காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். இது காதலா பார்க்கும்போது நல்லா இருக்கு கவிதை. பட் யோசிச்சு பார்த்தா மேகத்துல காகிதத்துல எப்படி எழுத முடியும்? சோ என்னோட எடிட்டிங் திறனால இது வந்து லைஃபா கொண்டு வர முடியறதுனால மக்கள் ரசிக்கிறாங்க தான் நான் சொல்லணும். இந்த பாடல் வரிகள் தான் என்னை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். நீங்க என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க ஆக்சுவலி? நான் வந்து ஐடி படிச்சேன். ஐடில வந்து டிப்ளமா எடுத்தேன். பட் அவ்வளவுதான். அந்த ஐடில ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து எடிட்டிங் சொல்லி தந்தாங்க. சோ அதிலேயே புடிச்சு அப்படியே ஏறிட்டேன். இது நல்லா இருக்கு, இது மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கே சொல்லிட்டு ஐடில கண்டினியூ பண்றதை விட்டுட்டு எடிட்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த யூடியூப் பார்த்து கத்துக்கிறது அந்த மாதிரி ஓடிடுச்சு. சோ லைவ் ஆரம்பிச்சோடனே உங்க ஃபேஸ பார்த்த உடனே குபீர்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த லெவலுக்கு நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து இப்ப கூட அந்த ரியாக்ஷன் அதெல்லாமே வந்துட்டு எடிட் பண்ணி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த தாட் இதுக்குள்ளதான் நம்ம போகணும். எனக்கு தெரிஞ்ச உங்க வீடியோ பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம பாடல் வரிகள்லாம் கவிஞர்கள்லாம் எழுதும் பொழுது அது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயங்களை தான் நம்ம அதுல எழுதுவாங்க. ரியல் லைஃப்ல அது நடக்கவே நடக்காது. அதை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்னு நீங்க யோசிச்சீங்களா? இல்ல அதுதான் உண்மை. பட் ரியாலிட்டிக்கு கொண்டு வரும்போது அது வந்து ஃபன்னியா தெரியுது. ரசிக்கிற பாட்டு அப்படியே ஃபன்னியா மாறிடுது. அடடா இப்படி அதுலயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாட்டை கெடுத்துட்டியப்பா, இதுக்கப்புறம் இந்த பாட்டு கேட்கும் போதுலாம் ஓ மூஞ்சி தானையா ஞாபகம் வரும் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும் எல்லாம் பேசுறதுக்கு. பட் அதுதான் மெயின் ஐடியாவே. ஆரம்பிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அது பரவாயில்ல ஃபேமஸ் ஆயிட்டோன்னு, சரி இதுதான் நம்ம ட்ராக் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அதுலயே போயிட்டேன். அது என்ன பாடல் அது? எகிரி குதித்தேன் வானம் இடித்தது அப்படி சொல்லிட்டு மண்டை வீங்கும். இது வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு தெரியாது, தெலுங்குலயும் இருக்கு, ஹிந்திலயும் இருக்கு. இந்த பாட்டு எனக்கு தெரியாது. அங்க உள்ளவங்க எல்லாம் தெலுங்குல அதை எடிட் பண்ணி போடும்போது, ஆஹா இந்த அளவுக்கு போச்சா, எல்லாத்துக்கும் புரியுது அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சது. தென் ஒவ்வொரு பாட்டை தேட ஆரம்பிச்சிட்டேன், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம். எப்ப எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு இந்த எடிட்டிங் ப்ராசஸ் ஐடியாலாம் யோசிச்சு முடிக்கிறதுக்கு, ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கு? இது வந்து எனக்கு வேலை வந்து ஒரு 6:30 மணிக்கு முடியும் ராத்திரி. சோ முடிச்சுதான் நீங்க என்ன ஜாப் பாக்குறீங்க? ஐடி ஜாப் பார்த்துட்டு இதையும் எடிட் பண்றீங்க? வேலையும் வந்து எடிட்டிங்லயே தேடிட்டேன். கிராஃபிக் டிசைனரா இருக்கேன். இந்த படங்கள்லாம் படம் முடிச்சு எடிட் பண்றது இந்த மாதிரி தான். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிக்டாக் செய்வேன். அந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் மாட்டிக்கிட்டு வீட்டுல எடுத்துட்டு ஒரு
3 ஹவர்ல முடிச்சிருவேன் ஒரு வீடியோ எடுத்துட்டு எடிட் வேற ப்ராசஸ். ஸோ அந்த அளவுக்கு தான். அது பொறுத்து இருக்கலாம். எப்படி நான் யோசிக்கிறேன், எந்த மாதிரி வீடியோ வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது. சம்டைம் வீடியோ நல்லா இருக்காதுன்னு நினைப்பேன். அது நல்லா இருக்குன்ற மக்கள் அது அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்களா இல்ல ஒன் மேன் ஆர்மியா? இல்ல. ஐயோ! ஒன் மேன் ஆர்மி பெருசா இருக்கு வார்த்தை. தனியா தான் செய்றேன் இப்போதைக்கு. நான் இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சு கூடி சீக்கிரம் பார்ப்போம் ஆள் கிடைச்சா. ஆள் இருந்தா ஒரு மாதிரி ஷையா இருக்கும்ல. நம்மளுடைய கிறுக்குத்தனத்தெல்லாம் போட்டு அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி வேணாம் மச்சான், அப்படி பண்றான்ற மாதிரி. இது உண்மைதான். இப்ப வந்து நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு வைங்க இல்லையா? இந்த நமக்குள்ளேயே ஆளுங்கிட்ட பேசாம இருக்கிறது. இந்த மாதிரி ஆளுங்கலாம் அந்த சோசியல் மீடியால தான் ரொம்ப அவங்களோட திறமையெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள ஒரு போனை வச்சு எடுத்துடலாம் என்ன தோணுதோ. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. இது இன்ட்ரோவர்ட்டா இருந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுற அளவுக்கு போச்சு. அப்படி பார்த்தா இந்த சோசியல் மீடியா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு தான் சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்துல. சோ ஆரம்பத்துல நீங்களும் TikTok இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்ட்டா? ஆமா. TikTok வேற இந்தியால பேன் ஆயிடுச்சு. ஒருவேளை அது இப்ப இருந்திருந்தா அதுல இன்னும் வைரலா இருக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. பட் இங்க வந்து TikTok இன்னும் இருக்கு மலேசியால. சோ TikTokலயும் போடுறேன். TikTok தான் ஆரம்பிச்சது. Instagramல ஒரு வாட்டி போட்டு இந்த இந்தியாவிலேருந்து எனக்கு சப்போர்ட் வர்றது யோசிக்கும் போது தான் ஐயோ நல்லா இருக்கே, அப்ப இங்கேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி போடுறதுதான். இப்பயும் நல்ல உள்ளங்கள் எல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க, அண்ணன் ஹாய் சொல்லுங்கண்ணே, ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறடே அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல கமெண்ட்ல ரொம்ப அதுலயே கிரியேட்டிவிட்டியா இருக்காங்க. கமெண்ட்ஸ் போடுறதுலயே ஒருத்தர் வந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு கேட்டாரு. அடுத்த வீடியோல ஒருத்தர் வந்து இல்ல இவரு ஹால் புக் பண்ணி யோசிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆஹா இதை வச்சு வீடியோ போட்டுடலாமே, அழகா பேசுறீங்களே சொல்லிட்டு. இப்படி கமெண்ட்ஸ்லயே நல்லா கிரியேட்டிவா எல்லாம் மாறுறாங்க. அது போக எனக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியை ரசிக்கிறாங்க மக்கள். அது சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ட்ரோல் பண்றது ஆக்சுவலி ரூம் போட்டு யோசிப்பீங்களா, ஹால் புக் பண்ணி யோசிப்பீங்களா, இல்ல பாத்ரூம்ல யோசிப்பீங்களா? பொதுவா நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி எல்லாம் அங்கதான் வரும். உங்களுக்கு எப்படி வரும்? அது என்ன உண்மைதான். இல்ல இது வந்து திடீர்னு இந்த ரேடியோலயோ இல்ல போன்லயோ பாட்டு கேட்கும் போது திடீர்னு தோன்றதுதான். இந்த மாதிரி இருக்க வரி ஆஹா இத வச்சு செஞ்சா நல்லா ஓடு பையா. அந்த விவேக் சார் சொல்லுவாரு நோட் பண்றா அந்த மாதிரிதான். ஓகே. இந்த மாதிரி ஆக்சுவலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. யாருக்குமே உலகத்துல தோணுனதே இல்ல. எங்கேயாவது இருந்து யாராவது காப்பி அடிச்சு தான் எப்பவும் அது வந்து புதுசா நாங்க பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து குடுப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரொம்ப நிறைய பேர் சின்னங்க காப்பி அடிச்ச கூட இப்ப நானே காப்பி அடிச்ச கூட சட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. மாத்தி கூட எழுத முடியல. இது அதுதானே அப்படி பாடல் வரிகள்ல இப்ப வந்துருச்சு பாட்டுலே. இந்த பாட்டு அந்த பாட்டு மாதிரி இருக்குன்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நான் சின்னங்க ஈஸியா மாட்டிக்குவேன். ஓகே. உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்லயே மறக்க முடியாத கமெண்ட்ஸ்லாம் என்னென்னன்னு சொல்லுங்க. மறக்க முடியாத கமெண்ட்ஸ்னா அது எப்போதும் வரும் ஒரு கமெண்ட். அது மத்த பேர் சொல்லுவாங்க. யூ மேட் மை டே டு டே அப்படின்னுவாங்க. இன்னைக்கு நான் சோகமா இருந்தேன். உங்க வீடியோ பார்த்தோன்னு சந்தோஷமாயிருச்சு. அப்படி சொல்லும் போதுல கொஞ்சம் நம்ம கரெக்டான பாதையில தான் போறோம். என்னதான் பாடல் வரிகளை வந்து எந்தெந்த கவிஞர்கள் என் மேல கோபத்துல இருக்காங்க அது எனக்கு தெரியல. பட் அவங்களும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சா நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து என்னோட நாளை வந்து நல்லதா மாத்திட்டீங்க, என்னை வந்து ஹாப்பியா ஆக்கிட்டீங்க அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாவே. எவ்வளவு மூட் அவுட்டா இருந்தாலும் எடுத்து பார்த்தோன்னு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எலியெல்லாம் வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்கும். குபீர்னு சிரிப்பு வந்துடும். யாருப்பா இவரு என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு. அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து எப்படி சொல்றது, எலிக்கெல்லாம் உங்க ஃபேஸ குடுக்கணும், காலுக்கு உங்க ஃபேஸ குடுக்கணும்ன்றதெல்லாம் எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இது வந்து நான் வந்து இது வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா வேற ஆள் இல்ல. அதுதான் பதில். நானே தான் செஞ்சேன். சோ அதனால சரி அது அந்த கான்செப்ட்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியா அமைஞ்சிருச்சு. எது தொட்டாலும் அவன் தான் இருக்க போறான். இந்த உலகத்துல இருந்து ஜூம் அவுட் பண்ணாலும் இந்த உலகமே அவன் மூஞ்ச வச்சாலும் வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லி மக்கள் பாக்குறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பாக்குறாங்க மக்கள். எதிர்பார்ப்பு இருக்குதான். பட் எப்படி இருந்தாலும் இவன் காட்டிடுவான். ஏன்னா எடிட்டிங் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு மக்கள் பாக்குறதுனால கொஞ்சம் நல்ல அதுதான் என் வெற்றின்னு நான் சொல்லலாம். எடிட்டிங் தான். என்ன வேணாலும் கற்பனை. உங்க வீடியோஸ்ல எனக்கு ஃபேவரட் எது தெரியுமா? திடீர்னு 3 மணிக்கு பேய் கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. உங்க அம்மா வருவாங்க. அம்மாவும் நீங்க தான். வந்து அந்த பாட்டோட பேயையும் கனெக்ட் பண்ணி, நீங்களும் கனெக்ட் பண்ணி, பொதுவா அந்த 3 மணிக்கு தான் வந்து பேய் நம்மள ஆட்கொள்ளும். இதெல்லாம் வந்து எல்லாருமே நம்ப மாட்டாங்க. இது ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ன்னுலாம் சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன் யோசிக்கிற அப்படி சொல்லுவாங்க. பட் நான் வந்து பர்சனலா நிறைய இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ரொம்ப ஆழமா டீப்பாலாம் போய் நம்ம யோசிக்கிற கூடிய ஆளா. அதனால இந்த 3 to 4 தான் பேய்கள் உலவாடுற டைம் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பெருசா அது யாரும் பேசி பார்த்தது இல்ல. உங்களுக்கு எப்படி நீங்களும் அந்த மாதிரி தான் டிஸ்கஷன்லாம் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கூட 3 மணிக்கு பேய் வரும்டா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி டிஸ்கஷன் இருந்தது இல்ல. பேய் கதையெல்லாம் பேசியிருக்கோம். பட் இந்த 3 வந்து இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு இது வந்து ஓ ஆமாவா அப்படின்னு தோணுது. ஆனா அந்த வீடியோ போடும்போது கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னாங்க இத பத்தி 3 மணி அதுக்கு. ஆனா நான் போட்டது வந்து ஏனா
அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அது உண்மையாவே 3 மணியா தான் இருந்துச்சு அங்க கிளாக்ல. ஓஹோ! ராத்திரி தான் ஷூட் பண்ணுது. அது தெரியல. நான் பேய வெடச்சு வீடியோ செய்யும்போது பேயே கூட பார்த்திருக்கலாம். அட பாவி டேய்! என் மவுஸே போச்சேடா! அப்படின்னு யாருக்கு என்ன தெரியும். சோ அது அப்படியே எதிர்பார்க்காம போட்டதுதான். பட் அது வந்து சிங்க் ஆனுச்சு நல்லா. அது நெத்தியில போட்டு வச்சு அப்படி சொல்லிட்டு அவன் திருநீர் எடுத்து போட்டோனே பேய் அழுகுற மாரியும். அது நல்லா ம். அது நானே சைன் வாங்க போம்போது ஓம் போட்டு எழுதி குடுக்குறது. அது நீங்க கவனிச்சுட்டீங்க பாருங்க. நான் நெனச்சேன் நெறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அத நான் கொஞ்ச நேரம் தான் காட்டுவேன். அந்த பேய் என்ன போட்டிருக்கு அந்த லெட்டர்ல. ம். பேய்கள் இங்கு தேவை அப்படி சொல்லிட்டு வேலை வாய்ப்பு அது உண்மையாவே. அங்க சைடுக்கு ஆமா. பதிலா ஓம் போட்டு ஆமா. ஓம் போட்டு குடுத்துட்டோனே பேய் செஞ்சுட்டானே என்னைய அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு. அம்மா வர்றது ஹைலைட்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ரசிச்சாங்க ம். எல்லாரும். அது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. பேய் ஓகே. கான்செப்ட். நீங்க ஆமா. உங்களோட வீடியோஸ்ல நெறைய பேய் பார்க்க முடியுது. உங்களுக்கு பேய்னா ரொம்ப பிடிக்குமா? இன்னொரு வீடியோல கூட வந்துட்டு சிங்கிள் பாய்ஸ் பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல பேய் கூட தான் டான்ஸ் ஆடிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இது பிரபுதேவாவோட பாட்டு அது ஒண்ணு. ஆமா, ஆமா. அது ஒண்ணு செஞ்சிருந்தேன். அது ஏன் ம். செஞ்சதுன்னா, அந்த வெற்றிக்கு அப்புறம் தான். அந்த பேயோட கான்செப்ட் செஞ்சு நெத்தியில பொட்டு வச்சு அது வெற்றி அடைஞ்சோனே யோசிச்சதுதான். வேற பாட்டு என்ன சிங்க் ஆகுது? அப்புறமேட்டு தான் அது ஒரு பிரபுதேவா பாட்டு ஒண்ணு. அந்த வார்த்தைகள்லாம் கரெக்ட்டா பேயோட சிங்க் ஆகுற மாரி இருந்துச்சு. அது எடுத்து போட்டது. பட் அது வந்து அதுவும் நல்ல வெற்றியா தான் போனுச்சு. பட் கொஞ்சம் வருத்தம் பயமா தான் இருக்கு. ரொம்ப பேய பேய் நோண்டுற வந்து ஏதாவது பண்ணிருமோ? ரொம்ப ஆமா. இந்த பேய் வந்து சைன் போட்டு குடுக்குறது, நம்மள வந்து அவங்க கூட சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றவங்க ஆமா, தான் வந்து அந்த மாரிலாம் யோசிப்பாங்க. ஆமா. நார்மலா வந்து பேயா அத நான் நம்பவே மாட்டேன். அப்படி சொல்ற கேங் இருப்பாங்க. ஓகே பேய் இருக்கு, இல்ல அது வேற விஷயம். ஆனா அது நம்மள சைன் போட்டு கூட்டிட்டு போறதுன்றதுல வந்து நெறைய ரொம்ப டீப்பா அத பத்தி திங்க் ஆமா. பண்றவங்க யோசிப்பாங்க. என்ன பேய் இவ்ளோ ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படிலாம் யோசிச்சு என்ன இப்படி சைன்லாம் வாங்கி அது அது ஏதோ ஒரு தோணுத வந்து செஞ்சதுதான். பட் இருந்தாலும் ரொம்ப கற்பனையா போனதுக்கு காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கார்ட்டூன்லாம் நெறைய பார்க்கிறது. இந்த கார்ட்டூன்ல வந்து நெறைய அது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கெக்க புக்கன்னு. சரி இது ஒரு மனுஷன் செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறது தான் இந்த மாரி விஷயங்கள். அதனால தான் கற்பனைக்கு அப்பாற்பட்டு போகுது சிந்தனைகள். பரவால்ல நம்மளால செய்ய முடியும். எடிட்டிங் இருக்கு. என்ன வேணா யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பிச்சது தாங்க. மத்தபடி ம்ஹ்ம். அதுதான் நெறைய அதுதான் ஓவர் திங்க் பண்ணுவீங்களோ? ஒரு வீடியோக்குள்ள ஓவர் திங்கிங் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அது உண்மதான். அது அந்த அம்மா எங்கே போனாலும் நானும் வருவேன். அந்த ஆமா. பேய் ஆனா அது அது எனக்கு புரியல. அது புரியல. இல்ல. நெறைய பேர் சொன்னாங்க. அது எனக்கு புரியலன்னு. பட் இருந்தாலும் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அதுல வர சீன்லாம் வந்து அவ்வளோ காலு வந்து இது மாரி வந்தது. அதுல பட் அது ஆக்சுவலி அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் எனக்கு அதிகமா போனதுனால தான். காலு இடிச்சு, காலு மட்டும் செத்துட்டா நம்ம உடல்ல, அங்கேருந்து ஒரு ஆவி வந்து நம்ம அந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் மேல போய் எனக்கு ஆவி வந்து ஐய்யய்யோ! எங்கே போனாலும் நானும் வருவேன். கண்ணாடி பாரு நான் தெரியும்னு சொல்லிட்டு, காலு செத்துருச்சப்பா! மத்தபடி அது அந்த பேன உணர வைக்கிறதுக்கு தான். அந்த பேன் இருக்கு. நீங்க இடிச்சிருக்கீங்களா அந்த மாரி? ஆமாமா. சுண்டு விரல்ல ஆமா. அடிபடும்ல. ஐயோ! வீட்ல கார்னர்ல இடிச்சு அத நம்ம பார்க்க கூட மாட்டோம். ரத்தம் கித்தம் வருதா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு வலி அது. அத காட்டுறதுக்கு தான். சும்மா ஒரு காமெடி கான்செப்ட் தான். அந்த பாட்டு கேட்கும்போது தோணுச்சு. சில பேர் சொல்லுங்க. இப்பதான் எனக்கு புரியுது. கால் மட்டும் செத்து கால் உங்களுக்கு கல்யாணம் ஆனோனே காலாவே குழந்தையா இப்ப பிறக்குது. யோசிச்சு பார்த்தா இன்னும் சிரிப்பா இருக்கும் அது. ஆ. அதனால சோ உங்களுடைய சில கிரியேட்டிவிட்டிக்கு காரணம் உங்களுடைய ஓவர் திங்கிங் தானா? நெறைய பேர் ஓவர் திங்கிங்க வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயமா சொல்லிட்டு நெகட்டிவ் ஆமா. இருக்கிறாங்க. பட் ஆமா. அத வந்து நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அத அப்படியே எடுத்துக்கலாமா? மாத்துனது தான் அந்த ஆமா. உண்மதான். இது நீங்க சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா. ஓவர் திங்கிங் தான். ஓவர் திங்கிங் வந்து ஒரு கெட்ட விஷயம். ஏன்னா, சாதாரணமா தான் நம்மள திட்டியிருப்பாய்ங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு, என்ன அவன் அப்படி சொல்ட்டான். அதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிச்சு நம்ம இன்னும் மன உளைச்சல்ல ஆளாவோம். பட் அத வந்து ஒரு இந்த வழியில பார்த்தா, அது கற்பனையில நம்ம வந்து யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி நடந்தா, அப்படி நடந்துருச்சா? அப்படி நடக்கும்போது இப்படி நடந்துருச்சா? அப்படின்னு நண்பர்கள் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ம். இது ரியாலிட்டி இல்ல. ஒரு வீடியோ மூலியமா அத காட்ட முடியுது அப்படி சொல்லும்போது, ஆ மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. ஓகே. பிரபுதேவா அவர்கள இன்டர்வியூ எடுத்திருந்தீங்களே, அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சு? அதுதான் இருக்கு. வாழ்க்கையிலே மறக்க முடியாத மொமெண்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து இங்க மலேசியால வந்து பிரபுதேவா கான்சர்ட் நடத்த போறாரு. டான்ஸ் ம். கான்சர்ட். கண்டிப்பா இந்தியால ம். நடத்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். தெரியல எனக்கு. ம். நடத்துனாரா? நடத்திருப்பாரு. எப்படி? இல்ல ஆனா மலேசியால நடத்துறாரு. இந்த மாரி டான்ஸ் கான்சர்ட். சோ அந்த மாரி சொல்லும்போது அந்த ஆர்கனைசர்ஸ் மலேசியால உள்ள ஆர்கனைசர்ஸ் வந்து லைவ் பேசிக்கிருந்தாங்க. அப்ப சொல்லியிருந்தாங்க இந்த மாரி குணா மேக்ஸ் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அப்டி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்டி சொல்லிட்டு அந்த
அங்க உள்ள ஆளுங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி கிடைச்சதுதான். நெறைய பேர் பேசினாங்க. அதுல ஒருத்தன் நானு. எனக்கு மட்டும் கிடைச்சுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நெறைய பேருக்கு வாய்ப்பு அமைஞ்சுச்சு. பட் நான் வந்து அவர் டான்ஸ பத்தி கேள்வி கேட்க சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் வராது. ஆனா அவரோட அந்த பழைய உங்க படங்கள்ல டான்ஸ்லாம் நாங்க பார்த்திருக்கோமே. அது வந்து சும்மா காமெடி. ஆனா அவரோட டான்ஸ் வராது. சோ சரி அவரோட காமெடி எலிமெண்ட் பத்தி கேள்வி கேட்போமே அப்படி சொல்லி கேட்டதுதான். குறுகிய டைம் தான் எனக்கு இருந்துச்சு அவர் கூட பேசுறதுக்கு. பட் இருந்தாலும் கேட்க வேண்டியதான நச்சுன்னு கேட்டு, அவரும் நல்லா சந்தோஷமா பதில் சொன்னாரு. மலேசியா அவர் வந்த பிறகு கண்டிப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுவேன். கண்டிப்பா. அவருடைய பாடல்கள்லாம் நீங்க ரீகிரியேட் பண்ணத பார்த்தாரா? பார்த்துட்டு அதுக்கு எதுவும் கமெண்ட் சொன்னாரா? பாக்கல. அவரு இல்ல அத பத்தி நான் கேட்கல. நீங்க வந்தோனே நான் கண்டிப்பா காட்டி அவரோட ரியாக்ஷன் வீடியோ கண்டிப்பா எடுப்பேன். எடுத்து நான் போடுறேன். ஓகே. கண்டிப்பா. வாய்ப்பு உங்க அமைஞ்சுச்சு. வீடியோவ வந்து விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருந்தார்ல ஸ்டோரியில பாத்தீங்களா? அது நான் காலையில எந்திரிச்சு அத பார்த்தோனே புரியல எனக்கு. "நெண்டகாட்சி உண்மைதானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுதான். அப்புறம் அவரு போட்டுட்டு "சோ குட் ப்ரோ" அப்படின்னு போட்டிருந்தாரு. ஐயோ! ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. அத ஷேர் பண்ணேன். ஏன்னா அவரோட படம் தான். நானும் ரவுடி தான்ல ஒரு பாட்டு அது. ம். ம். அவர டேக் பண்ணி அனிருத் சார டேக் பண்ணி அந்த விஜய் சேதுபதி சாரையும் டேக் பண்ணி வச்சிருந்தேன். பட் அவரு பார்த்துட்டாரு அத. "என்னை மாற்றும் காதலி" அதுல மீனா கெட்டப் போட்டு செஞ்சிருப்பேன். பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அது பாருங்க. பாத்துட்டேன். அது நான் அது கூட அதுவும் ஓவர் திங்கிங் தான் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஓவர் திங்கிங். பாட்டுக்கு மீனுக்கு சம்மந்தமே இல்லையா? அப்புறம் கடைசியில என்னைய பொரிச்சிருவாய்ங்க. சோ இந்த மாரி விஷயம்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரசிக்கிறாங்க. விக்கி சார் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட இது அதுதான். ஓகே. நீங்க இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா, வேற யாராவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுனாங்களா? செலிபிரிட்டீஸோ? செலிபிரிட்டீஸ். செலிபிரிட்டீஸ் வந்து மலேசியா செலிபிரிட்டீஸ் நெறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. பட் இந்தியாலேருந்து வந்து வாய்ப்புகள் தான் அமைஞ்சுச்சு. இந்த மாரி ஆண்ட்ரியா அவங்க வந்து மலேசியாக்கு வந்திருந்தாங்க கான்சர்ட் செய்றதுக்கு. அவங்க ம். கூட சேர்ந்து வீடியோ செய்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆமா, ஆமா. அது ஒரு ஸ்பீக்கர்ல வாய்ப்பு. இருந்து புகையெல்லாம் கிளம்பி வந்து. அது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வந்து, "ஆ இந்த மாரிலாம் என் கான்சர்ட்க்கு யாரும் வரமாட்டாங்கப்பா" அப்படின்னாங்க என்னைய பார்த்து. நானு இல்ல மேடம் செய்யலாம் மேடம். நல்லா காமெடியா இருக்கும் மேடம். ரீச் ஆகும் அப்படி சொன்ன பிறகு தான், சரி அவங்களும் ம். ஹம்பிளா ஒத்துக்கிட்டு செஞ்சாங்க. மத்தபடி இத விஜய் ஆண்டனி சார் கூட செய்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. சோ ம். அவரு கூடயும் சேர்ந்து செஞ்சிருந்தேன் இந்த மாரி வீடியோ. அவரு இன்னும் ஹம்பிளாவே இருந்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு ஹம்பிளா இருப்பாருன்னு. இன்னும் சொல்லப்போனா அந்த ம். வீடியோவுக்கு ஐடியா வேற குடுத்தாரு. இந்த மாரி செய்ப்பா நல்லா இருக்கும்பா. நல்லா பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சியாவே இருந்துச்சு அந்த ஒரு தருணம். நல்லா அருமையா இருந்துச்சு. அவரு கூட பேசுறது. உங்களுக்கு யா ஃபியூச்சர் கோல் என்ன? மூவில ஆக்ட் பண்ணணுமா? இல்ல எடிட்டர் ஆகணுமா? ஆ ஏதாவது ஐடியாஸ் கண்டிப்பா ஆக்ட் பண்ணலாம். பட் அவ்ளோ ஆர்வம் இல்ல எனக்கு ஆக்டிங் பண்றதுக்கு. டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் இப்ப இல்ல. நல்லா கத்துக்கிட்ட பிறகு. மத்தபடி எனக்கு அவ்ளோ பெரிய ஆசை ஒண்ணும் இல்லங்க. இந்த மாரி செஞ்சுக்கிட்டே இருந்து மக்கள் இந்த மாரி லைக் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இப்படியே நாட்கள ஓட்டிருவேன் சோசியல் நானு. மீடியாலயே காலத்த ஆ ஓட்டணுமா? ஏன்னா சந்தோஷமா அவங்க ஆதரிக்கிறாங்க. ஒரு பேட் கமெண்ட்ஸும் அவ்ளோ வரதில்ல எனக்கு. சோ அத அந்த ஒரு மாரி இன்னொரு செய்யும்போது ஹையர் லெவலுக்கு கொண்டு போணும். ஸ்கிரீன் கண்டிப்பா, லெவலுக்கு கொண்டு போணும். கண்டிப்பா. போகலாம். அது நான் எந்த ஒரு பிளானும் பண்ணல. எனக்கு பிளானிங்லாம் பண்ண தெரியாது. கோ பிளான் வித் த பண்ணா ஃப்ளோ. கரெக்ட்டா வரும். வராது. ம். வடிவேல் சார் சொல்லுவாரு. எத பண்ணா பிளான் பண்ணி வரும். பிளான் பண்ணாதாங்க பண்ண முடியாம போகுது. அந்த அந்த லெவல்ல இருக்கு நான். சோ வர்றது கோ வித் த ஃப்ளோ. அதுதான் என்னோட மோட்டோவே. கோ வித் த ஃப்ளோல போவோமே. என்ன நடக்குதோ அது கடவுள் கையில இருக்கு. இப்ப நம்ம ஏதோ பாட்டு மூவி பிக்சர்லாம் போட்டிருந்தீங்களே! ஹேவக் அது பிரதர்ஸ் வந்து அவங்க கூட. ஹேவ் பிரதர்ஸ். ஹேவ் பிரதர்ஸ் வந்து மலேசியன் தான். தெரியும் நெனைக்கிறேன் ம். உங்களுக்கு. ம். அவங்க வந்து நல்ல ஒரு அ அ நண்பர்கள்னே சொல்லலாம். அண்ணனுங்க. அ ம். அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் 2 பேரையும். நல்ல ஒரு நட்பு இருக்கு எங்களுக்குள்ள. அவங்க வந்து எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்திருந்தாங்க. இந்த மாரி நாங்க படம் நடிக்கிறோம். நடிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் குடுத்திருந்தாங்க. பெரிய ஒரு சான்ஸ் தான் எனக்கு என்னைய கேட்டா. ம். சரி மலேசியன் மூவி அ சப்போர்ட் பண்ணலாம் அப்படி சொல்றது மட்டும் இல்லாம, சரி நம்ம திறமைய மதிச்சு கூப்பிடுறாங்களே அப்படி சொல்லி சேர்ந்தது தான். அது ம். ஷூட் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வரும். இந்த அப்டேட் அவங்க தான் போட்டாங்க. சரி நம்மளோட ம். கொலாப் பண்ணியிருந்தாங்க சொல்லி தான் என்னோட ப்ரொஃபைல்ல வந்துச்சு. அது என்ன கண்டிப்பா ரோல் உங்களுக்கு அதுல? எனக்கு வந்து அது ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் இருந்தாலும் நல்ல ரோல் தான். நல்லா காமெடியா இருக்கும். எனக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். இது சீரியஸாலாம் எனக்கு ஓகே. நடிக்க வராது. நம்மளா காமெடி தான் நல்லா அப்படியே ரியாக்ஷன் உங்க குடுத்துட்டு போயிட்டு ரியாக்ஷனுக்கே தனி அவார்ட் குடுக்கலாம். இப்ப நன்றிங்க. நெறைய பேர் இந்த மாதிரி காமெடியான ரியாக்ஷன் ட்ரை பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காமெடி ஆக்டர பார்த்து அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. அத டிட்டோவா பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கு. இது வந்து வேற யார் ஆமா. மாதிரியும் இல்லன்ற மாதிரி. உங்க ஃபேஸ்க்கு அது பொருந்துது.
இவங்கள பார்த்து தான் மேபி உங்களுக்கு யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா இவங்கள பார்த்து தான் நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்றத கண்டுபிடிக்க முடியல உங்க ஃபேஸ பார்க்கும்போது. ஆமா. சூப்பர், சூப்பர். அப்படி இருக்கும்போது நல்லதுதான். பட் நான் வந்து இந்த காமெடி ரியாக்ஷன்லாம் வந்து காமெடியன்ஸ பார்த்து இந்த மாரி செய்வோம் அப்படின்னு போகல. நான் வந்து கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து இந்த எல்லாம் ஸ்டைலிஷா பார்த்திருப்பாய்ங்க. இல்ல இது பண்ணி பார்த்திருக்காங்க. காமெடி பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்படின்னுவாரு. அப்படின்னுவாரு. சோ அவரோட ரியாக்ஷன்ல பார்த்து வந்தது தான் நானு. அவரு ஒரு தீவிர ரசிகன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு நாள் அவரையும் சந்திப்பேன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். மத்தபடி இந்த வடிவேலு சாரோட மிகப்பெரிய ஃபேன் நானு. ஐயோ! அவரோட இல்ல எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில நாட் மிஸ்டேக்கன் என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க. பட் வடிவேலு சார் மாரி நெறைய ரியாக்ஷன் குடுத்தது யாரும் இல்லன்னு தான் நான் சொல்லணும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில யாரும் அவ்ளோ ரியாக்ஷன் குடுப்பாரு. அந்த சீனுக்கு ஒரு சின்ன சீனுக்கே அந்த ரியாக்ஷன் குடுத்துருவாரு. ன்னுவாரு. கண்டிப்பா மறைந்த விவேக் சார் கிட்டயும் நெறைய ரியாக்ஷன்லாம் பார்த்து நம்ம வந்திருக்கோம். ன்னுவாரு. அவரோடலாம் சோ இந்த மாரி ஆமாமா உண்மதான். அவங்களெல்லாம் பார்த்து தான் அந்த மாரி நம்ம செய்யறது. நான் வந்து பீத்திக் கொள்ள விரும்பவில்லை. எனக்குன்னு ஒரு இருக்கு. இவங்கலாம் பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிறேன். இந்த மாரி செய்யலாம். நல்லா சிரிக்கலாம். ஏன்னா அவங்கள பார்த்து சிரிச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப. என்ன செஞ்சா சிரிப்பாய்ங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் அந்த அளவுக்கு காட்டிட்டாய்ங்க. இது செஞ்சா நல்லா வியூஸ் வரும். சோ அப்படிதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்க காமெடி ஜான்ர சூஸ் பண்ணீங்க? பொதுவா எடிட்டிங் தெரியுது. நம்ம ஷூட் பண்ண முடியுது அப்படின்னாலே தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கணும். மாஸ் சாங் ஒண்ணு போட்டு பொரியெல்லாம் பறக்க விட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வரணும் இப்படிதான் நினைப்பாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணாம இதுக்குள்ள வந்தீங்க? இல்ல இது வந்து காமெடி வந்து என்னைக்குமே வந்து மக்கள் ரொம்ப ஆதரிப்பாங்க. பொறாம கூட பட மாட்டாங்க மக்கள் காமெடியன்ஸ்க்கு. ஏன்னா நம்மள தாழ்த்தி நம்ம வந்து காமெடி பண்ணும்போது மக்கள் பார்த்துட்டு நமக்காக இவன் தாழ்த்தி இது பண்றானே சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எடுத்துன்னு என்ன பையன் பாரு நமக்காக இவ்வளவு செஞ்சு இவ்வளவு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே நான் ஸ்டைலா காட்டிட்டேன்னா அது ஒரு மாதிரி பந்தாவாயிரும். நான் வந்து பந்தா காட்டுறேன் இந்த மாதிரி எனக்கு எடிட்டிங் தெரிஞ்சுன்றதுனால அப்படி என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யறது ஒரு இருக்காங்க. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு காமெடி தான் நமக்கு வந்து வருதோட சேர்ந்து அதோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு எனக்கு வந்து ஸ்டைலா என்னை காட்டி தான் ஸ்டைலா காட்டினாலும் டக்குன்னு காமெடியை மாத்தி விட்டுருவேன். ஏன்னா அது கூட முகம் குடிக்க கூடாது மக்கள் அப்படி சொல்லிட்டு என்னடா இவன் டக்குன்னு விழுந்துருவேன். என்னாச்சும் நடந்துரும். இந்த என்னது வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை அந்த பாட்டு மெல்லினமே பாட்டு ஸ்டைலா செஞ்சிருப்பேன். டக்குன்னு மாறுற மாதிரி அஜித் சார் மங்காத்தா படத்துல சொல்லுவாரு பிரேம்ஜியை பாது இது இவன் ஸ்டைல் இல்லையே எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகா எடிட்ட மாத்தி விட்டுருப்பேன். அது மக்கள் எல்லாம் ரசிச்சு கொமெண்ட் போட்டாங்க. கரெக்ட் நானும் பாட அந்த வீடியோ பார்க்கும் போது தோணுச்சு இவன் ஸ்டைல் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில துள்ளுற மாதிரி எடிட் பண்ணது வந்து ஐயோ அதெல்லாம் வந்து மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்புல முன்பெயர் சொல்லுதடிலாம் குருவமா நான் வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இல்ல அதுல ஒரு தவறு பண்ணிட்டேன். அது காமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த செம்மண்ணை காட்டல நீங்க பீச் மணலை காட்டிட்டு அது வந்து நான் வந்து தவறா எடுத்துக்கல. நான் வந்து மக்கள் கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். கீழே கொமெண்ட்ல போட்டேன். ஆமா மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை கரெக்டா போடுறேன். இந்த வாட்டி செம்மண்ணை விட்டுட்டேன். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மக்கள் வந்து இவ்வளவு இது வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவன் கரெக்டா செய்யறவன் ஏன் இப்படி செஞ்சான். ஏன்னா அதுல ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ப்ரோ நீங்க வந்து உங்களை வந்து இந்த லெவல்ல பாத்துட்டோம். நீங்க தயவு செய்து கரெக்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருப்பா அடுத்த தடவை கரெக்டா செய்யறப்பா. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மண்ணு சிகப்பு கலர்ல மாறும் அப்படின்னு மாறவே இல்லையே. ஆமா அந்த வார்த்தை ஏன்னா பாடல் நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க. வரப்போது அது நான் வந்து மத்த அந்த மண்ணுல அந்த ஹார்ட் துள்றத போக்கஸ் பண்ணனால அந்த மண்ணை விட்டுட்டேன். மத்தபடி அது மன்னிப்பு கேட்டேன். மக்களே மன்னிச்சிருங்க அடுத்த தடவை கரெக்டா செய்யறேன் நானே. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நார்மலா இது வரைக்கும் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆனா அது இப்ப நெஞ்சு வெளியில வந்து மண்ணுல விழுந்து துள்றதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அது இப்ப பார்த்ததுக்கு அப்புறமா ஆமா இல்ல அப்ப கவிஞர் எழுதும் போது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நெஞ்சு வந்து வெளியில விழுந்து துள்ளி இல்ல அவர் வந்து காதலோட தான் எழுதியிருப்பாரு. உன் மேல உள்ள காதல்ல என் ஹார்ட்டே துள்ளுதுப்பா அப்படின்னு. ஆனா நம்ம அது நான் யோசிச்சேன்னா அது சிரிச்சுக்கிட்டே தான் பிக்சரைசேஷன் கொடுக்கும் பொழுது அது இப்படி வருது இல்ல. ஆமா நல்லா யோசிச்சு பார்த்தா செத்துருவோம்ப்பா ஹார்ட் துள்ளுது. அது அந்த பொண்ணு எடுத்து கொடுக்காம போயிரும். ஆமா எடுத்துட்டு போயிரும். அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம ஹார்ட்ட வாங்குறவங்க நம்ம போயிடுறாங்களே.
ஆனா அதான் எனக்கு காமெடி. நான் அந்த மாதிரி அர்த்தத்துக்காக செய்யவே இல்லை. பட் அதுலயும் சில பேர் அர்த்தம் கண்டுபிடிச்சு என்னமா வீடியோ எடுத்திருக்கான்ப்பா, ஹார்ட் டச்சிங் வீடியோ அப்படின்னு போடும்போதுதான் ஆஹா டேய் காமெடியை ரசிக்கப்பா. இதுல நான் ஒரு உள்ளுக்குத்தம் சொல்ல வரல. அது நான் சரி நீங்க ஒரு ஒன் சைடு லவர் போல உங்க ஹார்ட் யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேர் அது மாதிரி தான் போட்டுருக்காங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சும்மா காமெடிக்கு தான் போட்டு. உங்களுக்கு லவ் அனுபவங்கள், லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. அது நமக்கு வராது. பல்ப் வேணுமா வாங்கியிருப்போம். ஆனா மத்தபடி அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை இப்போதைக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க போயிட்டு அசிங்கப்படுறதுக்கு இருக்கிறது கொஞ்சம் அசிங்கப்படுறது வாழ்க்கையிலன்ற எல்லா வீடியோவும் இருக்குதா கிடக்கு. அதை வச்சு ஓட்டிடுறோம் வாழ்க்கை அப்படி சொல்லி போறது. சோ நீங்க ராப்லாம் சூப்பரா பண்றீங்களே, உங்களுக்கு அது எப்ப இருந்து ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ செய்யறது இல்ல அவ்வளவா. அது ஒரு காலகட்டத்துல முன்ன ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரேப் வந்து இங்க மலேசியா மண்ணுல வந்து என்ன கேட்டீங்கன்னா யாரை கேட்டாலும் ரேப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த மலேசியா மண்ணுல. நீங்க வந்து கேட்டீங்கன்னா, ஏன்னா தமிழர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஜானர்னா இங்க வந்து, ஐயோ தவறா சொல்லிடப்போறேன், பட் எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் ரேப் தான். இங்க சினிமா பாடல்கள் ரசிப்பாங்க, பட் யாரு கேட்டாலும் முக்காவாசி பேருக்கு ரேப் பண்ணுவாங்க நல்லா. சோ அது வந்து இங்க பெரிய மேட்டரா எனக்கு படல. என்னாலையும் ரேப் பண்ண முடியும்னு சொல்லி காட்டுறதுதான். அது போக அந்த சோசியல் மீடியால அத்தனை பேர் இருக்காங்களே பாப்பாங்க அப்படின்னு சொல்லி ரேப் பண்ணி காட்டுறதுதான். பட் இப்ப அதெல்லாம் பண்றது இல்லை. இப்போ கொஞ்சம் வீடியோலயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை விட இதுல தான் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. மத்தபடி அது வந்து எங்களுக்குள்ளே கலந்தது ரேப். ஏதாவது ஒரு ரேப் எங்களுக்காக. ஐயோ இல்ல அது ரொம்ப ரீசன்ட்டா நான் ரெடி தான் வரவா வந்திருக்குல, அதுல இருக்கிற ரேப்லாம் பாத்தீங்களா? ஐயோ இல்ல அந்த பாடல் நான் ஃபுல்லா கேட்கல. அவரு நல்லா பண்ணியிருந்தாரு, அசல் கோராரு. தயவு செய்து வேணாம, எனக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். நீங்க சொல்லிருந்தீங்க. அப்படியா? வேற ஏதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணது? ஜோக்கருக்கு ஒரு ரேப் செஞ்சிருந்தேன். பட் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. நான் வந்து ஜோக்கர் ரசிகர். ஜோக்கர் பாத்திருக்கீங்களா? முடிய வந்து பச்சையா கலர் அடிச்சுக்குவாரு. பேட்மேனோட வில்லன். அவரோட கதைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த ரேப் உங்களுக்கு நல்லாவே புரியும். ட்ரை பண்றேன். எது வரைக்கும் ரிலீக்ஸ் தெரியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு திக்கிருச்சுன்னா மன்னிச்சிருங்க மக்களே அப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜோக்கர் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பா இருப்பாங்க. வாழ்க்கை நகைச்சுவை, அனுதினம் அதை நீ நினைவில் வை. சிரிக்கும் மனிதர்களை உறவென்று எண்ணாதை பிரித்து வை. இறைவன் படைத்ததா இந்த கேலி செய்யும் கூட்டம், என் பச்சை முடியே சொல்லும் அந்த கூட்டத்தில் நீ என்னை தனித்து வை. உறவென கெஞ்சும் மனிதரின் நெஞ்சம் உறங்கிட கொஞ்சம் சரித்திரம் படைக்க வந்தேன் சிலர் விடைக்க கண்டேன். அனுதினம் என்னை நான் தனித்துக் கொண்டேன். கேலி செய்தது போதும் நாவை நீயும் மடக்கிவை. அந்த வவ்வால் மனிதன் எங்கே, அவனை இருட்டு குகைக்கு அனுப்பிவை. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு பெருசா வரும், மறந்துட்டேன். ஜோக்கர் பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த வரிகள்லாம். ஆமாமா, அந்த வவ்வால் மனிதன்னா பேட்மேன். நான் கொஞ்சம் அந்த மாதிரி டிசி மார்வல் ஃபேன், அதுக்காக தான் இந்த பாடல். உங்களுக்கு தமிழ் ஹீரோஸ்லாம் யாரு? கமல் சார் தான். கமல் சார் பிடிக்கும். சூர்யா சார் பிடிக்கும். விக்ரம், தனுஷ் சார், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் பிடிக்கும். அஜித் சார் கன்ஃபார்ம். மிமிக்ரி பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவீங்கன்னு தோணுது. இல்ல மிமிக்ரிலாம் ஐயோ வாய்ப்பே இல்லைங்க. இல்ல ஆனா நண்பர்கள் எனக்கு தெரியும் மிமிக்ரி பண்ற நண்பர். விஜயகாந்த் வேணுமா ட்ரை பண்றேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? வேண்டது எடுத்துக்கங்க, வேண்டாதது ஏழைகளுக்கு குடுறா. டேய் தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. ஐயோ இத கட் பண்ணிருங்க. நல்லா இருக்கு. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஐயோ இத தவிர நமக்கு எதுவும் வராதுங்க. இதுதான் நல்லா வரும். ஏன்னா விஜயகாந்த் சார் படத்தெல்லாம் நிறைய பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்களும். இங்கேயும் மலேசியால விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நீங்க born and brought up in மலேசியா தானா? ஆமா ஃபுல்லா இங்கே தான். இங்கதான் வளர்ந்தது, தவழ்ந்தது எல்லாம் இங்கதான். ஓகே, நார்மலா ஏதாவது ஒரு சாங் பாடுங்க. உங்களுடைய ஃபேவரட் லவ் சாங். ஏன்னா நீங்க லவ் சாங் தான் வந்துட்டு பயங்கரமா காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, thank you so much. It was fun interview. Thank you Ria. Bye bye. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, எடுத்து சொல்லு. நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம்ம ஜிடி ஹாலிடேக்கு